வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், ஆனாலும் முன்னேற முடியல. வயசும் 50 கடந்துட்டு இனி எந்த காலத்துல சம்பாதிச்சு எந்த காலத்துல நான் வாழ்க்கையில செட்டில் ஆக அப்படின்னு நினைச்சு பயப்படுறீங்களா? அல்லது எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைங்க, நான் நல்லா வட்டி கிட்டிக்கெல்லாம் கொடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், என் ஞானத்தினால புத்தியினால யுக்தியினால என் பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இனி 100 வயசு வரைக்கும் நான் கால் மேல கால் போட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பழைய சினிமா படங்கள்ல பார்க்கும் பொழுது அப்படி ஒரு சக்கரம் சுத்துற மாதிரி காட்டுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வேகமா சுத்துது அப்படின்றதுக்கு அடையாளமா நமக்கு உணர்த்தும்படியா அந்த சக்கரத்தை காட்டுவாங்க. அது ரொம்ப உண்மைதாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு சக்கரம் போன்றதுதான். அந்த வாழ்க்கை சக்கரம் சுழலும் பொழுது மேல இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல போவாங்க. ரொம்ப சந்தோஷமான மாற்றம் தான். ஆனா மேல இருக்கிறவங்க கீழே வர்றதை தான் நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா கீழே இருக்கிறவங்க மேல வர்றதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது, அதை சுழற்றுகிறவர் கடவுள். அதே போல மனுஷனுடைய வாழ்க்கை சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கிறது, அந்த சக்கரத்தை சுழற்றுபவரும் கடவுள் தான். ஆனா இதுலயும் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த கால சக்கரம் சுழலும் பொழுது மேலே இருக்கிற எல்லாரும் கீழே வருவதில்லை, அதுபோல கீழே இருக்கிற எல்லோரும் மேலே போவதில்லை. இந்த வாழ்க்கை சக்கரம் சுழலும் பொழுது மேல இருக்கிறவங்க ஏன் கீழே வராங்க, முதல்ல அதை பார்ப்போம். சில பேர் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டாங்க, நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தாது. ஆனால் ஏழைகள் அப்பாவிகளுடைய நெற்றி வேர்வையில இவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்வார்கள். மற்றவருடைய உழைப்பை திருடி இவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் மேலிருந்து நிச்சயம் கீழே வருவார்கள். தன்னுடைய உழைப்பும் சம்பாத்தியமும் தவறு என்று அவர்கள் உணர்வதே இல்லை. நான் என்னுடைய புத்தியால யுக்தியால திறமையால நான் சம்பாதிச்சு முன்னேறுகிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். ஏழைகள் குடிசைவாசிகள் இவர்களுடைய உழைப்பை திருடி தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்வார்கள். ஏழைகளின் உழைப்பை திருடி அவர்களை கரும்பை பிழிவது போல் பிழிந்து அவர்களுடைய செல்வத்தை திருடி தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாட மாளிகைகளை கட்டி வைப்பார்கள். நல்ல கவனிங்க, இவர்கள் இப்படி கட்டுகிற மாட மாளிகையில இவர்களுடைய சந்ததிகளோ நீடித்து வாழ்ந்திருக்க மாட்டார்கள். இந்த கால சக்கரம் சுழலும் பொழுது இவர்கள் கீழே வருவார்கள். இவர்கள் கட்டிய மாட மாளிகைகள் மற்றவர்களுக்கு போய் சேரும். கடவுள் தன்னுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு அந்த மாட மாளிகைகளை கொடுக்கிறார். இதை குறித்து சாலமோன் ஞானி மிகுந்த வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கடவுளே, இது ரொம்ப தீமையான ஒரு காரியம் என்று அவரே புலம்பி தள்ளுகிறார். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது நீதியாய் தோன்றுகிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. கடவுள் தம் பார்வைக்கு நலமானவைகளை செய்கிறார். கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நெற்றி வேர்வை நிலத்துல சிந்த உழைக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு கட்ட முடியல, நான் வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னு சொல்றீங்களா? காலச்சக்கரம் சுழலும் பொழுது கீழே இருக்கிற நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் மேலே வருவீர்கள். அப்படி காலச்சக்கரம் சுழலும் பொழுது தன்னுடைய புத்தியாலும் தன்னுடைய யுக்தியாலும் மாட மாளிகைகளை கட்டி வைத்தார்களே, அந்த மாட மாளிகைகள் உங்களுக்கு சொந்தமாகும். அவர்கள் தங்கள் சந்ததிக்கென்று வீட்டை பார்த்து பார்த்து அழகாக கட்டியிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய கையிலிருந்து அதை வாங்கி உங்களுடைய கையிலே கொடுப்பார். அந்த மாட மாளிகையிலே உத்தமர்களான நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து மகிழ்ந்து செழித்திருப்பீர்கள். மற்றவர்கள் தங்கள் புத்தியாலும் யுக்தியாலும் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் உத்தமர்களுடைய கையில் வந்து சேரும். எனவே அநியாயமா வாழ்றவங்க பெரிய மாட மாளிகையில வாழ்றாங்க, கார்ல போறாங்க, செல்வ செழிப்பா வாழ்றாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க மேல நீங்க பொறாமப்படாதீங்க. அவர்கள் செல்வம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் கட்டுகிற மாட மாளிகை உங்களுடைய பிள்ளைகளுக்காக கட்டுகிறார்கள் என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். முன்னேற வேண்டும் என்று அவர்களுடைய புத்திகளையும் யுக்திகளையும் எக்காலத்திலும் நீங்கள் கை கொள்ளவே கூடாது. உங்கள் உத்தமத்தில் உறுதியாயிருங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 50 வயசு வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற முடியல, கஷ்டத்தோட வாழ்றேன்னு சொன்னாலும் உத்தமனா வாழும் பொழுது உங்கள் பிள்ளைகள் காலத்தில் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். பூரண ஆயுசு வரைக்கும் நோய் நொடியின்றி சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். நேற்று மேலே இருந்தவன் காலச்சக்கரம் சுழலும் பொழுது கீழே வருகிறான். அவன் கீழே இருந்து இந்த காலச்சக்கரத்தின் சுழற்சியால் மேலே வந்த உங்களை அண்ணாந்து பார்ப்பான். இதெல்லாம் பார்த்துதான் சாலமோன் ஞானி புலம்புகிறார். கடவுளே, இது அநீதியா இருக்கு, இது தீங்கா இருக்கு என்று சொல்லி அவரே புலம்புகிறார். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது நீதியாய் தோன்றுகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தை சுழற்றுகிறவர் கர்த்தர். நிச்சயம் இந்த காலச்சக்கரம் சுழலும் பொழுது கீழே இருக்கிற நீங்கள் வெகு சீக்கிரத்தில் மேலே வருவீர்கள். அப்படி நீங்கள் மேலே வரும் பொழுது ஊர் உலகமெல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள், நிம்மதியாயிருப்பீர்கள், சந்தோஷமாயிருப்பீர்கள்.